இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறது, சற்று முன் நமக்கு கிடைச்ச தகவல் படி, விஜயினுடைய மனைவி சங்கீதா எப்ப வேணாலும் அதிரடியா மீடியாவ சந்திக்கலாம். பிரஸ் மீட் வந்து குடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்குங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுக்க முழுக்க வந்து பார்க்க போறோம். கடந்த சில நாட்களாகவே சங்கீதா மிகப்பெரிய மன உளைச்சல்ல வந்து இருப்பதாகவும், அதோட மட்டும் வந்து இல்லாம 2021ல ஏப்ரல்ல வந்து எப்ப விஜய் அந்த நடிகை கூட இருக்காருன்னு தெரிஞ்சதும், அந்த நடிகைக்கும் விஜய்க்கும் மிக நெருக்கமான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரிஞ்சதோ, அப்ப இருந்தே இது சம்மந்தமா நான் விஜய்ட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சேன். ஆரம்பத்தில விஜய் நான் சொல்றத வந்து கேட்கறது மாரி என்ன சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாரு. அதுக்கப்புறம் நாளடைவுல இது மாறும்னு வந்து நான் எதிர்பார்த்தேன். ஆனா, கடைசி வரைக்கும் இது வந்து மாறவே இல்ல. விஜய்னுடைய போக்கு இன்னும் அதிகமாகிக்கிட்டே தான் வந்து இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல அத நான் விஜய்ட்ட வந்து பார்த்தேன்னா, தட்டி கேட்கும்போது, அது விஜய்னுடைய ஈகோ ரைஸ் ஆகி 2 பேத்துக்கும் பிரச்சனையாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் விஜய் வந்து என்ன ஆரம்பிச்சாருன்னா, என்ன டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமும் பிசிக்கலா, மென்டலியா எனக்கு வந்து பார்த்தோன்னா, டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாரு. அ எனக்கு எக்கனாமிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இப்ப நான் கார் எடுத்துட்டு வெளியில போகணும்னா கூட, எனக்கு வந்து போறதுக்கு வந்து கார் இருக்காது. எங்கேயும் வந்து சுதந்திரமா என்னால வந்து போ முடியாது. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் என்ன லாக் பண்ணுமோ, அந்த எல்லா இடத்துலயும் விஜய் என்ன லாக் பண்ணாரு. என்னோட அப்பா, அம்மா எல்லாருமே வந்து லண்டன்ல வந்து இருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து தெரியும். மொபைல் கூட வந்து என்னால அவங்கள்ட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி வந்து பேச முடியாத ஒரு சிச்சுவேஷன் இதெல்லாம் வந்து இருந்தது. பசங்க ஒரு பக்கம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, எல்லாத்துக்கும் நான் பொறுமையா பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். அதோட மட்டும் இல்லாம, விஜய்ட்டயே நான் ஓப்பனா நெறைய டைம் வந்து சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, நம்ம சுமூகமா பிரிஞ்சு போயிரலாம். உங்களுக்கும் எனக்கும் இனி வந்து செட் ஆகாது. ஏன்னா, உங்களுடைய வழியே வந்து வேற மாரி வந்து இருக்கு. உங்களுக்கு புடிச்ச வாழ்க்கைய நீங்க வாழ்ந்துக்கங்கன்னு நான் விஜய்ட்ட வந்து எவ்வளவோ வந்து சொன்னேன். ஆனா, விஜய்னுடைய அரசியல், அதுக்கப்புறம் அவருடைய எதிர்கால பிளானு இதெல்லாம் வந்து மைண்ட்ல வந்து வச்சுக்கிட்டு, "இல்ல, இல்ல அப்படியெல்லாம் வந்து போனா என்னோட இமேஜ் டேமேஜ் ஆயிடும். அதெல்லாம் நீ வந்து என்ன விட்டு போகக்கூடாது." அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் விஜய் வந்து என்ன கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா, நாளுக்கு நாள் அந்த நடிகையினுடைய அந்த நெருக்கம் மட்டும் வந்து ஜாஸ்தியானது மட்டும் இல்லாம, எங்க போனாலும் 2 பேரும் இப்போ ஒண்ணா போறது, ஒரே நிகழ்ச்சிக்கு மட்டும் இல்லாம, சில நாடுகளுக்கெல்லாம் வந்து ஒண்ணா வந்து போறது, அங்க ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அத சோசியல் மீடியாவுல வந்து போடுறது, இது எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அத பார்க்கும்போது எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் வந்து ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு, அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க சங்கீதா. இப்ப இது ஒரு பக்கம் வந்து இருக்க, விஜய் வந்து மகளிர் தினத்தப்ப அ அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தே இல்லன்னு சொன்ன அந்த வார்த்தை அவங்கள இன்னும் அதிகமா வந்து காயப்படுத்தியிருக்கு. அதனால எலக்ஷன் இப்ப வந்து ஒரு பக்கம் வந்து நெருங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில, சங்கீதா அவர்கள் எப்ப வேணாலும் அதிரடியா வந்து என்ட்ரி குடுத்து பிரஸ் மீட்ல நேரடியா சந்திச்சு, விஜய்க்கும் தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் என்னென்ன வந்து சொல்லணுமோ, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் ஓப்பனா வந்து பேசப் போறதா ஒரு தகவல் இப்ப வந்திருக்குங்க. ஒருவேளை அப்படி வந்து நடந்தால், விஜயினுடைய அரசியல் வாழ்க்கையில அது மிகப்பெரிய கரும்புள்ளியா வந்து மாறிடும். அதோட மட்டும் இல்லாம, இப்பயே விஜயினுடைய சொந்த கட்சிக்குள்ளேயே விஜய்க்கு சில இறங்கு முகம் ஆயிருக்கு. அவருக்கு வந்து அந்த மெஜாரிட்டி வந்து பார்த்தோன்னா சரிய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது சொந்த வீட்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு மதிக்க தெரியாதவரு, இங்க வந்து மகளிர் தினத்த வந்து கொண்டாடுறதெல்லாம் வந்து வேடிக்கையா இருக்கு அப்படின்னு விமர்சனங்கள் எழ ஆரம்பிச்சிருக்குங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.